ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னப்பா நேற்று ஒரு வீடியோவும் போடல, என்னாச்சு லீவ் விட்டிங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட நம்ம குரூப் ஒன்று வச்சுருக்கோம், 10 பேர் வந்து ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்னங்க வீடியோ வரலன்ட்டு. ஏங்க தீபாவளி நேற்று, அது மட்டும் இல்லாமல் கமல் சாருடைய படங்கள் எதுவுமே அப்டேட் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வந்து மனசில் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து அதை கேட்டிருக்காங்க. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாம பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் பேரை உள்ளே கொண்டு வரும். அதை செஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப சொற்பமான டாபிக் தான், சரியா? மொதல் டாபிக் வந்து 38 வருஷம் நாயகன் படம் வந்து ஓகே. ஸோ 38 வருஷம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி ஒரு படம் கிட்டத்தட்ட 3 மாநிலத்தில் 100 நாட்கள் மேலே ஓடிச்சு, சரியா? அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய சரித்திர சாதனை. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அதோட சாதனை என்னன்ட்டு. அதுக்கடுத்து ரிலீஸ் ஆன எல்லா படமுமே நாயகன்கிட்ட வந்து 50 நாள் கூட தாங்கலை. ஸோ த பவர் நாயகன் அப்படின்றது, த ரியல் பேன் இண்டியன் ஹீரோ அப்படின்றது கமல் சார் தான். ப்ளஸ் அவரே எல்லா டைலாகும் பேசிடுவார், எந்த லாங்குவேஜ்னாலும் சரி. அப்படிங்கிறப்ப பயங்கரம் செம்மையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய அந்த கருத்துக்கள் ப்ளஸ் கமல் சார் இப்போ பேசுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுனாலும் சரி நாயகன் ஒரு இது ரெஃபரன்ஸ் எடுத்துருவார். அது அவர் மட்டும் இல்லை, உள்ள பேசுகிற டேரக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை எடுத்துருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது, சரியா? அடுத்து வெற்றிமாறன் அவர்கள் இப்போ ரீசெண்டாக இயக்கக்கூடிய அரசன் படத்துக்கு வந்து தாடி இது பண்ணுறத அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க அப்படின்னோடனே, ஆமாம்ப்பா வேறு எங்கே வந்து இன்ஸ்பைர் பண்ணுவீங்க, நோட்ஸ் புக்கில் தானே எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரே போட்டாராம் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட. அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க, பட் அது அப்படின்ற மாதிரி. ஏன்னா கமல் சாரை வைத்து படம் இயக்கும் எண்ணம் வந்து வெற்றிமாறனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனுடைய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக, ஆமாம் அப்படி தான், குருட்டேருந்து இப்போ நான் எடுத்துக்கிறதுல என்னடா தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரே பார்த்தீங்கன்னா ஓங்கி ஒரே அடி அடிச்சிட்டாப்ல அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து கேஎஸ் 237 தீபாவளிக்கு ஏதோ வரப்போகுதுன்ற மாதிரி டப்பிங்லாம் கமல் சார் போயிட்டேன்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது இந்தியன் 3க்கு நம்ம ஜட்ஜ் பண்ண கரெக்டாக இந்தியன் 3க்கு தான் அது. ஓகே, கேஎஸ் 237 இல்லை அப்படின்னா கேஎஸ் 237 என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கமல் சார் ரசிகர்களே கொந்தளிக்கிறாங்க. அதாவது ஆர்கேஎஃப்ஐ டேக் பண்ணி கேள்வி கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு, நீங்கள் எந்த அப்டேட் கொடுக்க மாட்டீங்க, தீபாவளி இல்லை, சரி 14 நாளில் கமல் சாரோடைய பர்த்டே வருது, அதுக்காச்சும் ஏதாவது அப்டேட் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி கேட்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது பார்த்தாலே. அது நமக்கும் வந்து தெரியுது. என்ன பண்ணுறது, ஆர்கேஎஃப்ஐ அதை வந்து சிரத்தை எடுத்து பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாளாக அப்டேட் இல்லாமல் கமல் சாருக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. சோஷியல் மீடியாவில் அந்தளவுக்கு வந்து ட்ரெண்ட் ஆக மாட்டேது அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து வேதனையாக தான் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் தயவு செஞ்சு ஆர்கேஎஃப்ஐ கொண்டு வாங்க அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு, கமலஹாசன் அவர்கள் தாண்டா ஏஐ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏஐ கற்றுக்கிறது கமல் சார் போனார். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 3 மாதம் அங்கே யூஎஸில் இருந்தார். அப்புறம் வந்துட்டு அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் நிறையா வந்து எழுதியிருக்காங்க. கேஎஸ் 237 முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து நிறைய கிராஃபிக்ஸ் இருக்க போது நிறைய ஏஐ யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய இம்பேக்ட்டு நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் கற்றுக்கிட்டு இருக்கிற அந்த ஏஐ எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கிறது பார்க்குறதுக்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, அப்படி நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு அப்டேட் கூட வரமாட்டேங்குதுன்னா அப்படின்ற மாதிரி நாங்கள் பண்ணுற வருத்தத்தை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆர்கேஎஃப்ஐ தயவு செஞ்சு ஏதாவது வந்து பண்ணுங்கள், கொஞ்சம் ஆக்டிவாக வைங்க. கமல் சார் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூஸும் இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப்புறம் இன்றைக்கி ஒரு வைரலான ஒரு டாபிக்ங்க என்னென்னா, ஒரு சின்ன பையன்கிட்ட கமல் சார் உட்காந்துட்டு பேசுகிறாரு. அதில் கட்டபொம்மன் டைலாக் வந்து அவர் அந்த குட்டி பையன் பேசுகிறப்ப அப்படியே தோல் மேலே கை போட்டு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான். அவன் வந்து இன்னும் நல்லா வருஷம் கழிச்சு பார்த்தான்னா, ஐயோ நான் கமலஹாசன் கிட்டே உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கே வியப்பாக இருக்கும். இப்போ குட்டி பிள்ளை அப்படின்னா அது தெரியாதுல்ல, அந்தளவுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரொம்ப அற்புதமாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து ரொம்ப முக்கியமான அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சாரோடைய ஏக் தேவ் ஜெய கேள்வி இருக்குல்ல, மொதல் படம் ஹிந்தி படம், அது வந்து சக்க போட்டுச்சு. எவனுமே வந்து மதிக்கலையா. எல்லாருமே கமல் சாரை பற்றி நெகட்டிவாக பேசி அமிதாப் பச்சன் அந்த படத்தில் வந்து ஒரு படம் நடிச்சிருந்தாரா, அதுவே ட்ராப் பண்ணிட்டு போயிட்டாராம். அதாவது ஹிந்தியில் ஒரு வரலாறு விட்டோம்னா முடிச்சு போய் சோழியை முடிச்சு விடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் திலீப் குமார் அப்படின்ற நடிகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு கமல் சாரை கூப்பிட்டு தனியாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருந்து கொடுத்து பாராட்டி சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. பெரிய மனுஷன் தான் என்றைக்குமே அந்த டைமில் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ தான்
இன்னைக்கு நியூஸ். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த சூப்பரான நியூஸ் சந்திப்போம். அதுவரைக்கும்